அனைவருக்கும் வணக்கம். டீச்சர்ஸ், இப்போ வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸை எப்படி ப்ரொமோட் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு க்ரோமுக்கு போகணும். க்ரோமில் போனீங்கன்னா உங்கள் ஸ்கூலோடைய யூசர் நேம் பாஸ்வேர்ட் கேட்கும். அதை நீங்கள் கொடுத்து லாகின் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இல்லை இந்த கடைசியாக இருக்கிற அந்த 3 லைனை டச் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஹோமு, ஸ்டூடெண்ட்டு, ஸ்கூலு, ஸ்டாஃப் ஐகான்ஸ் விசிபிள் ஆகும். இதில் ஸ்டூடெண்ட்ன்ற ஐக்கானை நம்ம டச் பண்ணோம். இந்த ஸ்டூடெண்ட்ன்ற ஐக்கானை டச் பண்ணோம்னா அதில் ப்ரொமோஷன் அப்படின்னு இருக்கும். ஸோ நல்லா கவனமாக பண்ணுங்கள். நீங்கள் ப்ரொமோட் கொடுக்கறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக உங்கள் பள்ளியில் இருக்கிற இறுதி வகுப்பு மாணவர்களுக்கு டிசி ஜென்ரேட் பண்ணி காமன் போலுக்கு அனுப்பிடணும். ஸோ அதுக்கு அப்புறமேட்டு தான் நம்ம ப்ரொமோட் பண்ணணும். அதாவது தொடக்கப்பள்ளி அப்படின்னா 5ஆம் வகுப்பு டெர்மினல் கிளாஸ். இப்போ 5ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு முதல்ல டிசி ஜென்ரேட் பண்ணி காமன் போலுக்கு அனுப்பிட்டு தான் நம்ம ப்ரொமோட் ஆப்ஷன் பண்ணணும். அதே மாதிரி நடுநிலை பள்ளிகள்னும் போது 8ஆம் வகுப்பு, உயர்நிலைப்பள்ளி அப்படின்னும் போது 10ஆம் வகுப்பு, மேல்நிலைப்பள்ளி அப்படின்னா 10 மற்றும் 12ஆம் வகுப்பு. ஸோ இந்த வகுப்புகளுக்கு மாணவர்களுக்கு வந்து டிசி ஜென்ரேட் பண்ணி காமன் போலுக்கு ஃபஸ்ட்டு நம்ம அனுப்பணும். அதுக்கு அடுத்து தான் ப்ரொமோட் ஆப்ஷனுக்கு வரணும். ஸோ ப்ரொமோட் ஆப்ஷனுக்கு வந்ததும் நம்ம டிசி ஜென்ரேட் பண்ணிட்டோம், டெர்மினல் கிளாஸுக்கு காமன் போலுக்கு அனுப்பிட்டோம். அதுக்கப்புறம் தான் நம்ம எதுக்கு வரோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரொமோஷன் அப்படின்றத டச் பண்ணுறீங்க. ஸோ நம்ம எப்படி டிசி ஜென்ரேட் பண்ணுன்றது ஆல்ரெடி நம்ம வீடியோவில் சொல்லியிருக்கோம், வேறு வீடியோவில். ஸோ இப்போ நம்ம ப்ரொமோட் பண்ணுறதை மட்டும் பார்க்கலாம். நீங்கள் இந்த ஸ்டூடெண்ட்டில் போய்ட்டு ப்ரொமோஷன் அப்படின்றத நீங்கள் டச் பண்ணுங்கள். அதை டச் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். இதில் நம்ம லாஸ்ட்லேருந்து வரணும். இப்போ நம்ம பார்க்குறது ப்ரைமரி ஸ்கூல். ஸோ ப்ரைமரி ஸ்கூலில் 5th ஸ்டூடெண்ட்ஸை நம்ம டெர்மினல் கிளாஸு அதனால் டிசி ஜென்ரேட் பண்ணி அனுப்பிட்டோம். அப்போ எந்த வகுப்புலேருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸை 5th நம்ம அனுப்பணும். இப்போ நம்ம ரிவர்ஸில் தான் வரணும். ஃபஸ்ட்லேருந்து பண்ணிங்கன்னா மிங்கிள் ஆகிடும். ஸோ நீங்கள் ரிவர்ஸில் தான் வரணும். அப்போது ஃப்ரம்மில் போய்ட்டு 4th ஸ்டாண்டர்டை செலக்ட் பண்ணுறீங்க, செக்ஷன் ஏவை செலக்ட் பண்ணுறீங்க. உடனே கெட் ஸ்டூடெண்ட் லிஸ்ட் அப்படின்னு கொடுத்த உடனேயே இங்கே உங்களுக்கு 4th ஏயில் இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் நேமும் காமிக்கும். சரிங்களா? கீழே எந்த கிளாஸுக்கு அவங்கள ப்ரொமோட் பண்ண போகிறோம். ஸோ 4th ஸ்டூடெண்ட்ஸை 5th ப்ரொமோட் பண்ண போகிறோம். அப்போது இந்த 2ல் போய்ட்டு திரும்ப நீங்கள் கிளாஸை டச் பண்ணுறீங்க, 5th வரும். செக்ஷன் டச் பண்ணுறீங்க, ஏ செக்ஷன். நீங்கள் இங்கே 4th டச் பண்ணாலும் இங்கே ஆட்டோமேட்டிக்காக அடுத்து 5th தான் காமிக்கும். இதுவே வந்து மிடில் ஸ்கூலாக இருந்ததுன்னா நீங்கள் லாஸ்ட்லேருந்து வரும்பொழுது 7th ஸ்டார்ட் பண்ணணும். அதே மாதிரி ஹை ஸ்கூல்னும் போது 9th ஸ்டார்ட் பண்ணணும். ஹையர் செகண்டரி ஸ்கூலை பொறுத்த வரைக்கும் நம்ம 12th ஸ்டூடெண்ட்ஸை வந்து ஃபஸ்ட்டு டெர்மினல் கிளாஸுக்கு டிசி ஜென்ரேட் பண்ணி அனுப்பிட்டு அதுக்கப்புறம் 11th ஸ்டூடெண்ட்ஸை 12th ப்ரொமோட் பண்ணணும். அதே மாதிரி 10th ஸ்டூடெண்ட்ஸை டிசி ஜென்ரேட் பண்ணி வெளில அனுப்பின பிறகு தான் 9th ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து நம்ம என்ன பண்ணணும்னா ப்ரொமோட் ஆப்ஷனை யூஸ் பண்ணணும். சரிங்களா? இப்போது இங்கே வந்து என்ன பண்ணிட்டோம், நம்ம ப்ரைமரின்றதுனால தான் நான் 4th செலக்ட் பண்ணியிருக்கேன். 4th to 5thன்றதுனால 5th செலக்ட் பண்ணியிருக்கோம். செக்ஷன் கரெக்டாக செலக்ட் பண்ணுங்கள். ஒரு செக்ஷன்னா ஏவை மட்டும் போட்டுருவோம். ஸோ 2 செக்ஷன் 3 செக்ஷன் இருக்கும் பொழுது நீங்கள் எந்த செக்ஷன் இங்கே மேலே செலக்ட் பண்ணுறீங்களோ அதே செக்ஷன் கீழே செலக்ட் பண்ணுங்கள். இப்போது இந்த ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க இல்லைங்களா, இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்போ செகண்டாக பார்த்தீங்கன்னா டபுள் ஏரோ இருக்கும். சிங்கிள் ஏரோ எதுக்குன்னா ஒரு பையனாக நம்ம வெளியில் அனுப்புறது, அந்த மாதிரி பண்ணக்கூடாது. செகண்டாக இருக்கிற இந்த டபுள் ஏரோவை கிளிக் பண்ணோம்னா இந்த பக்கம் இருந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் இந்த பக்கம் வந்துடுவாங்க. அதாவது 4th 5th வந்துட்டாங்க அப்படின்னு அர்த்தம். இங்கே வந்து நம்ம இங்கே ப்ரொமோட் அப்படின்னு கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் 4th 5th ப்ரொமோட் ஆகிடுவாங்க. அதுக்கடுத்து 3rd ஸ்டூடெண்ட்டை செலக்ட் பண்ணணும், 4th ப்ரொமோட் பண்ணணும். அதே மாதிரி 2nd ஸ்டாண்டர்டை செலக்ட் பண்ணுறீங்க, 3rd ப்ரொமோட் பண்ணுங்கள். அடுத்து 1st ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸை செலக்ட் பண்ணுறீங்க, 2nd ப்ரொமோட் பண்ணுறீங்க. ஸோ இந்த ப்ரொமோட் ஒர்க்லாம் முடிஞ்ச பிறகு தான் 1st ஸ்டாண்டர்டில் நியூவாக சேர்கிற ஸ்டூடெண்ட்ஸில் ஆல்ரெடி அவங்க யூகேஜி படிச்சிருந்தாங்கன்னா ரைஸ் ரிக்வெஸ்ட் கொடுத்து எடுக்கணும், இல்லைனா மட்டும்தான் நியூ என்ட்ரி போடணும். அதுவும் ப்ரொமோட் ஒர்க்கு முடித்த பிறகு. ஸோ டிசி ஜென்ரேட் பண்ண பிறகு தான் ப்ரொமோட் ஆப்ஷனுக்கு வரும். ப்ரொமோட் ஒர்க் முடித்த பிறகு தான் நியூ என்ட்ரி நம்ம போடணும். ஸோ இவ்வளோ தான் டீச்சர்ஸ். தேங்க்யூ.